இல்ல அவர் அப்படித்தானே மறுத்து ஆகணும். இன்னைக்கு அவர் மேலதான் நேரடியா சவுக்கு சங்கர் அவர் குற்றம் சாட்டுறாரு. அவர் அந்த அம்பேத்கர் தொழில் முனைவோர்கள் மூலியமா மத்திய மாநில அரசாங்கத்து மூலியமா மானியத்துல நடத்தக்கூடிய அந்த சுத்திகரிப்பு வண்டியை ஒரு 230 நபர்களுக்கு மேல வழங்குறாங்க. அதுல ஒரு 87 to 100 பயனாளிகள் தான் உண்மையான பயனாளிகள். மீதி இருக்கிற அந்த 130 பயனாளிகள் காங்கிரஸ் கட்சியினுடைய SC ST பிரிவை சார்ந்தவர்கள். அவர்கள் இவருக்கு செல்வ பெருந்தை அவர்களுக்கு பினாமியா இருந்து அதை எடுத்திருக்காங்க. இதனால 150 கோடி ரூபாய் வரைக்கும் செல்வ பெருந்தை அவர்கள் லாபம் அடைஞ்சிருக்காரு. இதை உண்மையாலும் போய் சேரக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த திட்டம் கொண்டு வர்றதே இந்த SC ST மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரக்கூடிய திட்டம் இது. அதுல இன்னைக்கு பல பயனடைஞ்சவங்க பாத்தீங்கன்னா வக்கீலா இருக்கிறீங்க, பிசினஸ் பண்றீங்க, இந்த மாதிரி செல்வ பெருந்தை அவர்களுக்கு வேண்டக்கூடிய ஒரு நபரா இருக்காங்க அப்படிங்கறத நான் சுட்டி காட்டினாலதான் என் மேல இவ்வளவு பெரிய வன்முறை தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு செல்வ பெருந்தை அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலையும் அவர் ஈடுபட்டு இருக்கிறதா அந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறார்.